Hi guys, welcome to our channel. நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நாளைக்கு நம்ம தங்கத்துக்கு பர்த்டே, செகண்ட் பர்த்டே. ஸோ ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ செகண்ட் பர்த்டே தானே, சரி நம்ம மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான் இது பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சேவிங்ஸ் சேர்த்து வச்சுருந்தோம். அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சதுலேருந்து கொஞ்சம் சேவிங்ஸ் சேர்த்து வச்சோம். அது இல்லாமல் ஹஸ்பண்ட் கையில் கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை வச்சு தான் ஒரு சின்னதாக ஒரு நகை வாங்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி சொல்லி தான் இன்றைக்கி நகை கடைக்கு போகணும். அங்கே நகை வாங்கின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது, அது என்கிட்ட சொல்கிறேன். ஸோ தம்பிக்கு வந்துட்டு 30 தம்பி பிறந்து 30 நாளில் வந்துட்டு 30 கும்பிடும்போது கொஞ்சம் ஜுவல்ஸ் கலெக்ஷன் கிடச்சிச்சு. ஹஸ்பண்ட் செயின் போட்டாங்க. பின்ன அம்மா வீட்டிலேருந்து போடுறது எப்போதும் யூஸ்வலாக போடுறது போட்டாங்க. பின்ன ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரிங்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த ரிங்ஸு ப்ளஸ் ஹஸ்பண்டோட அந்த வாங்கின செயின், கொஞ்சம் சேவிங்ஸ் இதெல்லாம் போட்டு அரை பவனில் வந்துட்டு நம்ம செயின் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தோம். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அம்மா வீட்டிலேருந்து கை செயின் கொடுத்துருந்தாங்க. பின்ன ஒரு 5 மோதிரம் கிடச்சிருந்துச்சி. ஸோ அதெல்லாம் அப்படியே நாங்கள் வந்துட்டு வச்சுருந்தோம். வெள்ளியெல்லாம் நாங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு அப்படியே தான் வச்சுருக்கோம். இது வரைக்கும் அதை வந்து நாங்கள் வேறு எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ கோல்டு கலெக்ஷனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து தான் நாங்கள் அப்படியே தான் வச்சுருந்தோம். ஸோ அதை எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தோம். சரி, செகண்ட் பர்த்டேக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் சேர்த்து வச்சுட்டு நம்ம மேற்கொண்டு ஏதாவது நகை வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் ஒரு அப்டேட்டில் இருந்தோம். ஸோ அதனால் கரெக்டாக செகண்ட் பர்த்டே டைம் வந்துச்சு. ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த சேவிங்ஸ் ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கிடச்சிருந்த ஜுவல்ஸு, கொஞ்சம் ஹஸ்பண்டும் கொஞ்சம் சேவிங்ஸ் சேர்த்து வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் அவருக்கும் தெரியாமல் நான் கொஞ்சம் பின்ன அவர் கொடுக்குற சில்லற காசு, பின்ன நான் எங்கேயாவது போயிட்டு வர்றது, இந்த காசுலாம் வச்சுருந்ததுலாம் ஒரு உண்டியில் நான் சேமித்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் கலெக்ஷன் இருந்துச்சு, இவ்வளோ ரூபான்னு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு நகை வாங்கலாம்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தோம். ஸோ இன்றைக்கி அதை தான் நகை வாங்கியிருந்தோம். ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது தான் நகை வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கடையில் கொடுத்த பேகு, சின்ன பேக் தான் கொடுத்துருந்தாங்க, வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு செயின் தான் வாங்கினோம். இது வந்து 3/4 பவன் இருக்குது. ஸோ நல்லா பார்வையாக இருக்கும் கழுத்தில் போட்டால். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரண்யான்னு சொல்லுவாங்க, குச்சி மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த செயின் தான் நாங்கள் இது வரைக்கும் போட்டிருந்தோம். அதாவது இப்போ செயின் புதுசாக வாங்குற வரைக்குமே நாங்கள் அதுதான் யூஸ் பண்ணோம். சாரி, அது தார மேலே அரண்யானம் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் பார்த்தோம். ஸோ இதுலேயே வந்துட்டு வேறு மாடல் பார்த்தோம், ஆனால் அது 1 பவனில் இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்குள்ளே இல்லாதனால நம்ம இதே வாங்கியாச்சு. ஸோ இது நல்லாயிருக்கும், கழுத்தில் போடுறதுக்கு நல்லா பார்வையாக இருக்கும். ஸோ என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, செயின் மட்டும் வாங்குறதா தான் ஐடியா. அதாவது சேவிங்ஸ் வந்து ஒரு 20,000 இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு 10,000க்கு தான் நம்ம அந்த அரை பவன் மாலையை போட்டுட்டு இதில் வந்து ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா போட்டு தான் இந்த மாலை வாங்கினோம். ஸோ இன்னும் மீதி 10,000க்கு நம்ம எதுவும் கண்டிப்பாக வாங்கிடணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அம்மா வீட்டில் வந்துட்டு ஒரு கைச்செயின் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கலாம் சொல்லிட்டு அரை பவனில் இந்த கைச்செயின் வாங்கினோம். ஸோ இதுதான் அது. ஸோ பாருங்கள், இதில் இது ஏன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது, நான் காட்டுறேன். நான் இது பாருங்களேன், நல்லா பாருங்கள், கீழே வந்து 2 ஹூக்கு மாட்டுறது இருக்குது. ஸோ நம்ம சின்னதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா செகண்ட் ஹூக்கில் வச்சு நம்ம பெருசாக இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம இது வாங்கினோம். இது வந்து நாங்கள் வாங்குகிற ஐடியாவே இல்லை, செயின் மட்டும் தான் வாங்குகிற ஐடியாவில் இருந்தோம். ஸோ கடைசியில் 1 வாங்க போய் 2ஆக வாங்கியாச்சு, 2மே. இது வந்து ஏற்கனவே வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் கொடுத்த மோதிரத்தில் இது 1. ஸோ மற்றது எல்லாமே கொடுத்தாச்சு. இது கொஞ்சம் பார்வையாக இருக்கிறனால நம்ம இது மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் கோல்ட் கலெக்ஷன். இதுதான் நம்ம வாங்கினோம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அப்புறம் நாளைக்கு தம்பியோட பர்த்டே. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக மறக்காமல் விஷ் பண்ணிடுங்க. எத்தனை பேர் விஷ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். விஷ் பண்ணுறவங்க எல்லாம் எந்த ஊர்லேருந்து விஷ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறதில்லன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.